வணக்கம். இன்றைக்கி சண்டே மார்னிங். கவிஞர் சீனு மற்றும் என்னுடைய இன்னொரு கல்லூரி நண்பர் சுரேஷ், நாங்கள் 3 பேரும் ஒரு சின்ன ஆன்மீக பயணம் போனோம். இன்றைக்கி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம். காலையில் அரௌண்ட் 8 o'clock அப்படியே கிளம்பிட்டு ஏற்காடு அடிவாரம் போகிற ரூட்டில் தேவி மாயம்மா சித்தர் அவங்களுடைய சமாதி, அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு தான் இன்றைக்கி பயணம். கவிஞர் திருச்செங்கோடு ஆர்சின்னு நண்பர் சுரேஷ், நாங்கள்லாம் கல்லூரி முடித்து எக்ஸாக்ட்லி 30 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் சேலமில் ஒரு சின்ன மீட்டு, இந்த மாதிரி ஒரு பயணம். இப்போது லெஃப்ட் சைடில் போனால் 5 ரோட்ஸு, ரைட் சைடில் போனால் நம்ம அந்த ஏற்காடு கண்ணங்குறிச்சி அந்த போகிற ரூட் வரும். இப்போ நாம் ரைட் டர்ன் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் ஏற்காடு அடிவாரம் போக போகிறோம். அங்கே தான் மாயம்மா சித்தர் கோவில் இருக்குது. கிராண்ட் ஸ்டே லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடலாம் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸு. அங்கே தங்கிட்டு தான் அப்படியே கிளம்புறோம். இப்போது ஏற்கனவே சுரேஷும் நானும் ஒரு டைம் இங்கே வந்தோம். இப்போ 2வது டைமு. சரி, இங்கே பார்த்துட்டு அடுத்த பிளான் என்ன தோணுதோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ இந்த சிக்னலில் லெஃப்ட் எடுத்தால் நமக்கு ஏற்காடு போகிற ரூட்டு. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த மாயம்மா சித்தர் கோயில் போகிறதுக்கு வந்துடுவோம். வந்தாச்சு. இப்போ அந்த லெஃப்ட்டு ரோடில் உள்ளே போனோன்னா கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், கார்லாம் போகலாம். கொஞ்சம் தூரத்தில் அந்த கோயில் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வரும். அந்த கோயிலுக்குள்ளே போனோன்னா மாயம்மா சித்தர் அவங்களுடைய சமாதி இருக்கும். அங்கே கொஞ்சம் இந்த மேட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நம்ம பாட்டுட்டு ஓரமாக உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து அங்கே மெடிடேட் பண்ணுறாங்க. காலையில் 6:30லேருந்து மதியம் ஒரு 12 வரைக்கும் திறந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கும் போல். ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த சூழல். இப்போது நெருங்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு உள்ளே கார்லாம் விடுவாங்க. அந்த ஞாபகத்திலே நாங்கள் அப்படியே சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கேட் பூட்டி இருந்தது. சரி இறங்கி திறந்துட்டு போகலாம் அப்படின்னு உள்ளே போனால் உள்ளேருந்து ஒரு அம்மா வந்து இப்போ கார்லாம் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கேட்டு திறந்து போகலான்னு பார்த்தேன். அப்புறம் அவங்க வந்து சொல்லவும் சரி அப்படியே வெளியிலே நிறுத்திட்டு உள்ளே போய் மெதுவாக தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். முன்னாடியே நான் அந்த மாயம்மா சித்தர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறையா கிளிப்ஸ் இருக்கும். இப்போ உள்ளெல்லாம் ரொம்ப எடுக்கலை. அப்படியே ஏற்காடு போயிட்டு லைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோன்னு அடுத்த பிளானு. ஏற்காடு அடிவாரம் போகிற வழியில் இருக்க மாயம்மா சித்தர் கோயிலேருந்து இது எடுக்கிறோம். 7 சக்கரங்களுடைய இன்ஃபர்மேஷன்.